ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா சிக்கன் குழம்பு. அதாவது எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. ஏன்னா சிக்கன் கழுவிட்டு இருந்த சமயத்தில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு சூடுன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கருவேப்பிலை, நெக்ஸ்ட் ஒன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதாவது தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வதக்குனா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, நல்லா வதங்கலன்றுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பேஸ்ட்டு மாதிரி பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், தேங்காய் இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்க்குறோம். இப்போ அடுப்பு கொஞ்சம் பெருசாக வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் நான் பச்சையாக அரைச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் எங்கள் ஊரில், அதாவது நாமக்கல் சைடு வந்து இப்படி தான் செய்வாங்க. குன்னூரில் எல்லாம் கட் பண்ணி வதக்கி செய்வாங்க. நான் வந்து அரைச்சிட்டேன் பேஸ்ட்டு மாதிரி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் சிக்கன் குழம்புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மஞ்சள்தூள். இந்த மஞ்சள் கொஞ்சம் கலர் வராது அதிகம், ஸோ அதனால் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு காரம் மீடியமாக என்னோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலாவும் போட்டால் கொஞ்சம் காரத்துக்கு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஆரம்பிக்குது. இப்போ வந்து சிக்கன் மசாலா ஜாஸ்தியாக போடுறோம், தேவையான அளவு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன தூள் போடுறோன்னா எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தா, அதாவது குழம்பு மிளகாய் தூள். எந்த குழம்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம், சாம்பார் அதாவது கறி குழம்பு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. ஸோ இதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா மசாலாவில் வந்து வதங்கி வரணும். நம்ம அரைச்சி தாளித்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு, கொதி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் போடுறோம். சிக்கன் இங்கே கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கன் சிக்கன்ன்றதுனால அதாவது தண்ணி அதிகம் ஊற்ற தேவையில்லை. ஸோ சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், நல்லா இந்த மசாலாவில் வரும். நல்லா அதாவது கறியும் நம்ம அரைச்சி ஊற்றினாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட் எல்லாமே வந்துட்டு நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும்.
கறியும் அந்த மசாலா நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். தண்ணி வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சிக்கன்ன்றதுனால தண்ணி அதுலேயே வரும். இப்போ இதை மூடி வைக்கிறோம். ஒரு 50 மினிட்ஸ் வந்துட்டு நான் வந்து மூடி வைக்கிறேன். நல்லா அப்படினால சீக்கிரம் வேகும். ஓகே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லா, அதாவது கறி மசாலா எல்லாம் நல்லா கொதி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் தான், அதாவது மசாலாவும் கறியும் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதாவது நமக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இதோட வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் கிரேவி பதம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக, அதாவது சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரையாக சுண்ட வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதிலே பச்சை கொத்தமல்லியை சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.